நான் ரொம்ப 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 சின்ன வயசுலேயே ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவேன். கோவிட் வந்துச்சு. இப்போதான் நான் என்னோட ஃபேமிலியை ஃபுல் டைம் ஃபேஸ் பண்ண போகிறேன். நான் என்னோட சொந்த வீட்லேயே ரொம்ப ஏலியன் மாதிரி ஃபீல் பண்ணேன். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் பொண்ணா இருக்குன்னு தானே என்ன அவ்வளோ லவ் இல்லை, நான் எப்படியே பொழைச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். இதெல்லாம் நான் கனவா மட்டும் பார்த்தனும், அது எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன் எனக்காக. இந்த மாதிரி இருக்கிற எல்லா பீப்புளையும் நம்ம வந்து ட்ரெண்டா இருக்காங்க, இல்லை ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல, இல்லை சோஷியல் மீடியால அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட வழி தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு லைஃப்ல. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து வெளியா அவங்க என்ன பண்றாங்களோ, வெளி தோற்றத்துல அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வச்சு மட்டும்தான் நம்மளை டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றப்ப இந்த எடிட்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் சில அப்படியே அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு விட்டு நமக்கே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டை கிளப்பி விட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா பேரண்ட்ஸால ஃபேஸ் பண்ணது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வழி தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, அரோரா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் சில வழிகள் வந்து மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை பார்த்தாதான் தெரியும். இது வந்து வெறும் ப்ரோமோ தான் போட்டிருக்காங்க. இன்னும் அவங்க பேசுறப்ப என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும். எத்தனை பேர் அரோராக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.